ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி உங்களுக்கான கோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். ஸோ உங்கள் மைண்டை வந்து நீங்கள் எந்த அளவு நல்லா வச்சுருக்கீங்களோ அந்த அளவு தான் உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் இருக்கும். நெகட்டிவாக எப்போயுமே திங்க் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் இதுதான் மக்களே. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு நண்டு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். இருக்கிற சளி எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ அதனால் நண்டு, எறா, மீன் எல்லாமே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன். கடையில் வேலை இருந்துச்சு. ஸோ கடையில் வேலை முடிச்ச கையோடு போயிட்டு நாங்கள் எறா வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த எறாவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 ரூபா வந்துருந்துச்சு. இது நல்ல பெரிய எறா. அந்த அக்கா கொஞ்சம் அதிகமாகவே தான் நமக்கு போட்டு கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும், நல்லா பெருசாக இருக்குது எறாவே. இது நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நண்டு வந்து அர்ஷு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அதுக்காக சரின்னு சொல்லி நல்லா பெரிய பெரிய நண்டு தான் இருந்துமே. ஸோ நண்டு வாங்கிட்டு வந்துருந்தேன். நண்டோட விலையும் பார்த்திங்கன்னா 300 ரூபா கிட்டே வந்துருந்துச்சு. 350 ரூபா சொல்லி 300 ரூபா கொடுத்தாங்க அந்த அக்கா. நம்ம இந்த நான்வெஜ்லாம் வந்து எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கலாம். ஆனால் நல்லா இருக்கணும், அது ஒன்று மட்டும்தான். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இதோட கால் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா பெருசாக இருக்குது. நண்டு 1 கிலோவுக்கு மேலேயே இருந்துச்சு. இது வந்து நமக்கு கொசுரா கொடுத்தாங்க அந்த அக்கா. இதுக்கு இது ஃப்ரீ, அந்த மாதிரி இதுக்கு இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன், அக்கா என்னக்கா இவ்வளோ கொடுங்கக்கா 4 மீன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம ஒரு நாள் மீன் குழம்பே வச்சிடலாம். இதை அப்படியே போட்டு மீன் குழம்பு செஞ்சால் மத்தி மீனுக்கு அதுக்கும் செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து நண்டு, எறா எல்லாத்தையுமே இப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். நண்டு ஓடு மட்டும் முதல்ல இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ஓடு எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று இருக்கும், இதையுமே எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு இதை நம்ம தண்ணி வச்சு கழுவுறப்ப இதெல்லாமே க்ளீனாக வந்துடும். அதே மாதிரி தான் எல்லாமே. ஓடே எவ்வளோ பெருசு இருக்குது, ஓடுக்கே தனியே வெயிட்டு வரும் போல இருக்குது. ஸோ நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால இந்த கால்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். அண்ட் இதுவுமே வந்து இதிலெல்லாம் எடுத்துடணும், அப்போ தான் க்ளீனாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் இதில் பிச்சிடுறேன். அண்ட் இந்த இடத்துல இதுவுமே தண்ணி வச்சு கழுவுறப்ப இது எல்லாமே போயிடும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி காலெலாம் சாப்பிட்றப்ப நல்லா சதையாக இருக்கும். அதுக்குள்ளே நல்லா சதையாக இருக்கனால நமக்கு சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இந்த குட்டி குட்டி நண்டெல்லாம் வாங்கினோன்னா நண்டு சாப்பிட்ற ஆசையே போயிடும். ஸோ இந்த மாதிரி இதில் இவ்வளோ அழுக்கு இருக்குது. இந்த அழுக்கு வந்து நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் இந்த சைடுமே இதே மாதிரி இருக்கும், இதுவுமே எடுத்துடணும். இது எல்லாமே எடுத்துடணும். எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இந்த பெரிய கால்லாம் நான் வந்து பிச்சுட்டேன். நண்டு சுத்தம் பண்ணுறது வந்து ஒரு ஈஸியான வேலை தான். எறாவுமே ஈஸியாக தான் இருக்கும், என்ன கொஞ்சம் கை வலிக்கும். எப்போயுமே நான் அவங்கக்கிட்ட க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி அந்த அக்காவுக்கு உடம்பு நண்டு இப்போ க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். அடுத்து நான் வந்து நண்டு கிரேவி தான் செய்ய போகிறேன். எறாவுமே வந்து அம்மாவும் நானும் சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ நண்டு கிரேவி வந்து சூப்பராக வந்துருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இருக்க கிளைமேட்க்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா தான் வந்து நிஜமாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சளி இல்லாமல் நெஞ்சு சளி எல்லாமே வெளியில் எடுத்துரும். ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்க சென்னை கிளைமேட்க்கு வந்து நீங்கள் இந்த நண்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு எறா கிரேவி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான். அந்த அஜ்ஜு பாப்பாக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் எறா கிரேவி. ஸோ அதனால் எறா கிரேவியுமே செஞ்சாச்சு. அப்புறம் நான் அந்த இலவச இனிப்பாக வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த மீன் வச்சு குழம்பு வச்சாச்சு, மத்தி மீன் குழம்பு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். டாடா பாய்.